ஓம் 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 கம் கணபதயே நமः. ஓம் சம் சரஸ்வத்யை நமः. ஓம் கும் குருभ्यो நமः. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமः. ஓம் பிரசீத விசேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விசேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமே மந்திரவிக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆனோ பத்ராः கிருதவோ இந்து விஸ்வதः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्. सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्. ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமः. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் அனுகிரகத்தினாலேயும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலேயும் நாம் இப்பொழுது சௌந்தரலஹரி என்கிறதான மகா ஸ்தோத்திரத்தை அதனுடைய அர்த்தமாக பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு 29வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ வரதாபய கராயை நமஹா. ஓம் ஸ்ரீ வரதா அபயகராயை நமஹா. வரத்தையும் அபயத்தையும் கொடுக்கக்கூடியதான கரங்களுடையவள் என்கிறதான அர்த்தம். ஓம் ஸ்ரீ வரதாபய கராயை நமஹா. ஸ்தோத்திரத்தினுடைய பலன் என்பது முரட்டுத்தனம் நீங்க. முரட்டுத்தனம் அப்படின்னா பிடிவாதம், மூர்க்கத்துவம், சண்டை போடுறது, இதெல்லாம் மூர்க்கத்தனம் என்றதான பேரில் முரட்டுத்தனம் என்பது பேர். இந்த முரட்டுத்தனம் என்பது நான் முன்னாடியே சொல்லி தந்திருக்கேன் உங்களுக்கு. ஜாதகத்தில் லக்னாத் 3ஆம் பாவாதிபனுடைய ஸ்தானம், அதாவது பொசிஷன் 6, 8, 12 பாவங்கள் இருந்து அவங்களுக்கு முரட்டுத்தனம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அவங்க நித்தியம் ஜபிக்கிற அந்த ஸ்லோகத்தை சாப்பிட்றத அன்னத்தில் நெய் விட்டுக்கிற மாதிரி இதை தவிர்க்க முடியாத ஒரு ஸ்தோத்திரம் அவங்க வாழ்க்கைக்கு. ஸோ 3ஆம் பாவாதிபதி, 3ஆம் பாவங்கிறது மார்கஸ்தானம். அட் த சேம் டைம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, நம்மளுடைய பிஹேவியரல், நம்மளுடைய கேரக்டர் எல்லாமே அது சொல்கிறது. ஸோ இந்த 3ஆம் பாவாதிபதி 6, 8, 12 இது துக்கஸ்தானங்கள்னு பேர். இந்த மார்கஸ்தானங்களில் உட்காந்தா அவங்களுக்கு என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு பை பர்த் அவளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸே அப்படி தான். இப்போ ஃபண்டமெண்டல் அவளுடைய எக்ஸிஸ்டன்ஸ், அவளோட ஐடென்டிட்டி என்பதே இதுதான். எதை சொன்னாலும் எதிர்க்கிறது, எதை சொன்னாலும் குதிர்க்க சொல்கிறது, எப்படியும் வழிவுகளையும் கொடுக்க மாட்டாவா. இப்படி போனால் அப்படி போகிறது, அப்படி போனால் இப்படி போகிறது. இதே இந்த பாம்பு இழைஞ்சு நீங்கிற மாதிரி. ஸோ இந்த ஸ்லோகங்கள் ரொம்ப முக்கியம். சங்கல்பத்தில் அபிநய நிவர்த்தியர்த்தம் நவவிம்சதி ஸ்லோகம் ஜபேது அப்படின்னு சங்கல்பம். இந்த ஸ்தோத்திரத்தினுடைய மகாத்மியம் என்ன அப்படின்னா, பரமசிவனுடைய பிரபாவம், பரமசிவனுடைய மகாத்மியம் என்பது என்ன அப்படின்னு எடுத்து காட்டுறார். ஜபிக்க வேண்டியதான முறை காலை நேரம் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினமும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து சித்தியை அடைய வேண்டும். வீடுகளில் குழந்தைகள், பெண்கள், பிள்ளைகள் அப்படிங்கிறதான குழந்தைகள் போன்றவர்கள் முரட்டுத்தனம் பிடிச்சு நடக்கக்கூடியவர்களாகவும், சொன்னத்தை கேட்காம தாந்தோந்தியாக இருக்கிறது, அவங்க இஷ்டத்துக்கு எதை வேணா பண்ணுறது, பெரியவாளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறது, இவர்களெல்லாம் வசீகரணம் பண்ணக்கூடியதாக ஒரு மந்திரம் இது. அதே போலவே பிரசவத்துக்கு இருக்கக்கூடியதான கர்ப்பிணி ஸ்திரீகள்லாம் இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்யவோ அல்லது இவர்கள் காதால் கேட்கவோ செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பிரசவம் ஆகி, பிரசவத்தில் காம்ப்ளிகேஷன் இல்லாதது. எல்லா பிரசவமும் பெயின்ஃபுல் தான். சுகப்பிரசவங்கிறதே முட்டாள்தனம் சொல்கிறது. பிரசவத்தில் என்ன சுகம் இருக்குது? உலகத்திலே பெரிய வலி எது அப்படின்னா இந்த பிரசவ வலிதானம். அது எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும், இல்லை அனுபவப்பட்டவங்களுக்கு எல்லாம் தெரியும் அட்லீஸ்ட். ஸோ அவ்வளவு பெரிய கடோரமான வலி இருக்கிறத சுகப்பிரசவம் சொல்ல முடியாது. சுகப்பிரசவம் அப்படி என்னன்னா சஸ்திரக்கிரியர்களாக எதுவும் பண்ணாமல் ஒழுங்காக நேச்சுரலாகவே வரக்கூடியதான வலியை தாங்கிக்கூடியதான சக்தியோட காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடியதான பிரசவத்துக்கு பேர் தான் சுகப்பிரசவம். அதைத்தான் நீங்கள் சொல்கிறார். அப்பேற்பட்டதான சுகமான பிரசவம் அவர்களுக்கு ஏற்பட்டு நல்ல ஆரோக்கியமான குழந்தையோட தாயும் குழந்தையும் வளர்ந்து வருவார்கள் என்கிறதான ஒரு அர்த்தத்தையும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். நிவேத்தியம் என்பது சக்கர பொங்கல். சக்கர பொங்கல் இதுக்குரியதான சக்கரம் ஷட்சக்கரம். ஷட்சக்கரம் அப்படிங்கிறது இந்த திரிசூலத்தால் வரைக்க வேண்டியதான ஷட்சக்கரம். அப்போ அந்த சக்கரத்தினுடைய அந்த கார்னர்ஸில் எல்லாத்துலேயுமே திரிசூலம் பார்க்க முடியும். அது உள்ள க்ளீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை எழுத வேண்டும். க்ளீம் என்கிறதான பீஜாட்சர மந்திரம் நம்ம ஜபிச்சு சித்தி அடையலாம். அல்லது இதை சொர்ண தகடில் செம்பு தகட்டில் இந்த சக்கரத்தை வரைச்சு இந்த மந்திரத்தை எழுதி அப்புறமா இந்த ஸ்தோத்திரத்தை ஜபம் செய்து அதில் உருவேற்றி பூஜைகள்லாம் செஞ்சு
அந்த சக்கரத்தை தாரணம் செய்து கொண்டாலும் அவர்களுக்கு சொன்னதான பலன் ஏற்படும் அப்படின்னு ஆதிசங்கர் பகவத்பாதர் அம்பாளிடம் சொல்லி அம்பாளிடம் இருந்து பர்மிஷன் வாங்கி கொண்டு வந்திருக்கார். இதோட என்ன பண்ண முடியும்? ஸ்தோத்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, கிரீடம் வைரிஞ்சம் பரிஹர புரஹா கைடப பிதஹா கठोरे कोटीरे स्खलसि जहि झंबारी मकुटम प्रनम्रे श्वेतेषु प्रसभ उपयातस्य भवनं भवस्याभ्युत्थाने तव परिजनोक्तिर्विजयते किरीडं वैरिञ्जं परिहरपुरहा कैडबबिदः कठोरे कोडीरे कलसि जहि जम्बारिमकुटं प्रणम्रे श्वेतेषु प्रसभमुपयातस्य भवनं भवस्याभ्युत्थाने तव परिजनोक्तिर्विजयते. ரொம்ப ஒரு ரசகரமான ஸ்தோத்திரம் ஆதிசங்கர பகவத்பாதர் அம்பாளை பார்த்து சொல்லுறார். இதற்கு முன்னாடித்த ஸ்தோத்திரத்தில் 28வது ஸ்தோத்திரத்தில் அம்பாளுடைய தாடங்க மகிமையை பற்றி சொன்னார். உடனடியாகவே தந்தை அவர் விட்டுக் கொடுக்கவில்லை, அவரே சிவபரமாத்மானுடைய அவதாரம். அந்த ஆதிசங்கர பகவத்பாதர் கவித்துவம் சாரித்துவம் இருக்கக்கூடியவர், அழகு அவர் அமைக்கக்கூடியதான ஒவ்வொரு கவியிலையும் அவ்வளோ அர்த்தம் இருக்கும், அதில் அழகும் இருக்கும். அம்பாளை புகழ்ந்து சொன்னார், ஒரு பதிவிரதையான உத்தமையான பதிவிரதா ஸ்திரீக்கு சுமங்கலிக்கு தன்னை புகழ்றதை விட தன்னுடைய கணவனையோ தன்னுடைய பிள்ளைகளையோ குழந்தைகளையோ புகழ்வதுதான் அவர்களுக்கு ரொம்ப சிறப்பும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். இந்த தத்துவத்தை அவர் மனசில் வச்சுக்கிறார். சிறு பாலனாக இருக்கக்கூடியதான் ஆதிசங்கர பகவத்பாதருக்கு அந்த வயசுலேயே அது புரிஞ்சிருக்கு. அதை விட்டு கொடுக்காம மறக்காமல் சொல்கிறார். அதனால தான் போன ஸ்லோகத்தில் வந்து தாடங்க மகிமாங்கிறதான சொல்லி இந்த ஸ்லோகத்தில் வந்து தன்னுடைய கணவனான சதாசிவன் பரமேஸ்வரனுடைய மகாத்மத்தை எடுத்து சொல்லுகிறார். ஒரு சுமங்கலிக்கு அழகு என்ன அப்படின்னா, கணவன் உயிரோடு இருக்கிறதும் கணவனுக்கு நல்ல பிரசஸ்தி புகழோட வீர சக்தியோடு இருக்கக்கூடியவன் தான் எந்த ஒரு உத்தமையான குலஜாதை விரும்புவாள். இக்காலத்தில் வாழக்கூடியதான ஜனங்கள் எல்லாம் நேரடியாக வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படியெல்லாம் இருக்குது, என்ன பண்ண முடியும்? காலப்பழக்கத்தினால அவர்கள் செஞ்சதான பாவபுண்ணியத்துக்கு ஏற்றபடி ஜென்மம் அடைகிறது. கணவன் மனைவியை துரோகம் பண்ணாலும் மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணாலும் இந்த பாவங்களை எல்லாம் அனுபவித்தே ஆக வேண்டும். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த 7ஆம் பாவாதிபனோட ராகுவுக்கு தொடர்பு ஏற்பட்டது அப்படின்னா அது பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடியதான கப்பல். அவங்க தான் இந்த ஜென்மாவிலையும் சேர்ந்து வந்திருக்கார்கள். ராகு சம்பந்தம் அப்படின்னா 5 விதமான சம்பந்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். ராகு ஏதோக்கு டைரெக்டாக பார்வை சொல்லிட்டலே சாஸ்திரத்தில் இருந்தாலும் இருக்குது அப்படின்னு அபிப்பிராயம். பார்வையினால ஸ்தானத்தினால ராகுவோட நட்சத்திரத்தில் உட்கார்ந்ததுனால இல்லை ராகுவோட நட்சத்திரே பிறந்தவர்கள் திருவாதிரை சுவாதிச்சரியம் இதெல்லாம் வந்து தொடர் கதையை பற்றி சொல்கிறது. நாம் இங்கே என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப அழகாக ரசகரமாக சொல்லியிருக்கார் இந்த விஷயத்தை. கிரீடம் வைரிஞ்சம் விரஞ்சன் அப்படின்னா பிரம்மா, முன்னாடி நம்ம கற்றுட்டோம். பிரம்மாவனுடைய கிரீடம் அம்பாளுடைய பாதத்துக்கு பக்கத்தில் வச்சிருக்கா. பரிஹரபுரஹா கைடப பிதஹா, கைடவர்களே கொன்றவன் யார்? நிகிரகம் பண்ணவர் மகாவிஷ்ணு. மது கைடவர்களே வதம் செஞ்சவர். அழகாக அந்த பதத்தை யூஸ் பண்ணுற அந்த இடத்துல கைடப பிதஹா அப்படின்னு. அப்போ அவர் வந்து மகாவிஷ்ணுனுடைய கிரீடம் பக்கத்தில் கடோரே கோடீரே, ரத்னங்களால் உருவாக்கப்பட்டது. 17, 16 பிராகாரத்துக்கு பக்கத்தில் வஜ்ரா நதி அப்படிங்கிறதான நதி விழுகிறது மணிதீபத்தில். வைர நதி. இந்த வைரத்துக்கு வந்து சக்தி அதிகம். அப்பேற்பட்ட வைரம் போன்றதான மகாரத்னங்களால் உருவாக்கப்பட்டது மகாவிஷ்ணுனுடைய கிரீடம். அதுக்கு பக்கத்தில் மகாவிஷ்ணுனுடைய கிரீடம் இருக்குது. ஸ்கலசே, அதுவரை தடுக்கிற மாதிரி சொல்லியிருக்கா. ரொம்ப நெருங்கி பக்கத்தில் வச்சிருக்கா அம்பாவுடைய பாதத்துக்கு பக்கத்தில். ஜஹி ஜம்பாரி மகுடம். இனி ஒருவேளை அதை தாண்டி வரபக்ஷம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது யாரு தெரியுமோ? இந்திரனுடைய கிரீடம். பிரணமயஸ்வேதேஷு, அந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்கள் போன்றதான இந்த தேவாதி தேவர்களுடைய கிரீடங்கள் ஒன்றுக்கு பக்கத்தில் இன்னொன்று இருக்கு. அதற்கான காரணம் என்ன? பிரசபம். அம்பாளை வந்து இவர்களெல்லாம் வந்து நமஸ்காரம் செய்யக்கூடியவர்கள். எல்லாரும் இந்த தலைவனை வந்து நமஸ்காரம் பண்ணி ஆகணுமே, சீட்டு இருக்கணுமானா. அதுபோல் எல்லாருக்கும் ஒரு ஸ்தானமானம் கொடுத்துருக்கிறது அம்பாள் தான்.
பட் நாம் அப்படி வந்து ரொம்ப சீப்பாக நினைக்க வேண்டாம். பகவானுக்கும் ஒரு சார்ஜிங் தேவை. எல்லா வண்டிகளுக்கும் வந்து ஃபியூல் விட்டு அதுக்கு சார்ஜ் எனர்ஜியை உருவாக்குற மாதிரி இறைவனுக்கு இன்னொரு இடத்துலேருந்து இறைவனுக்கு ஒரு சோர்ஸ்லேருந்து கிடைக்கணும். இப்போ காருக்கு போடுறதான பேட்டரி வந்து வாட்சுக்கு யூஸ் பண்ண முடியாது, வாட்சுக்கு போடுற பேட்டரி சைக்கிளுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எனர்ஜி பாயிண்ட் அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு, எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நாமெல்லாம் வந்து சூரிய பகவானுக்கு காலை நேரத்தில் தூங்கி இருந்ததுமே காணாமல் கோணாமல் கண்டு கொண்டு அர்க்கியத்தை செல்கிறோம். நாம் அர்க்கியம் கொடுப்பதனால சூரியனுக்கும் நல்லது, சூரியன் அந்த நேரத்தில் நம்மளை அனுகிரகம் செய்கிறார். இந்த எல்லாருடைய அர்க்கிய பலத்தினால்தான் சூரியனுக்கு வந்து சத்கதி உண்டாகும். சூரியனோட சத்கதி என்பது வந்து பாதை ரொம்ப கிளியராக கிடைக்கும். முன்னே ஒரு காலத்தில் வந்து விந்திய பர்வதம் வந்து சூரிய பகவானுடைய கதியை வந்து தடஸ்தம் பண்ணுறார். அகஸ்திய பெருமானால் அந்த கர்வம் அடங்கி அவருக்கு தனியாக குடிஞ்சு உட்கார வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இந்த யுகத்தில், இந்த காலங்களில் பஞ்சப்பிரகிருதிக்கு எதிராகத்தான் எல்லாரும் செயல்படுகிறார்கள். எல்லா அரசர்களும், எல்லா ராஜ்யம் ஆளக்கூடியதான கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸும் அவங்களுடைய சுவார்த்த பலனுக்காக பிரகிருதியோட மோதுறார்கள். இந்த ஆர்டிஃபிஷியல் ஐலண்ட் கிரியேஷன், அப்புறமா வந்து கொடிய வேனல் காலத்தில் வந்து ஆர்டிஃபிஷியல் ரெயின் கிரியேட் பண்ணுறது, ஆர்டிஃபிஷியலாக வந்து மேகத்தை அங்கிருந்து இங்கிருந்து இல்லாமல் இழுக்கிறது, நம்ம ஊருக்கு பக்கத்துக்கு மேலே வந்து இந்த மேகத்தை கொண்டு நிறுத்துறது, அப்போ சூரிய ரஷ்மி கீழே பதியாது. இனிமேல் சூரியனோட பிரகாசம் இல்லாத இடங்களில் வந்து பெரிய ஆர்டிஃபிஷியல் சூரியனை உருவாக்குறது, பிரகாசத்தை. நான் எந்த கண்ட்ரியோட பேரையும் சொல்ல விரும்பலை, பட் இதெல்லாம் சகஜமாக நடந்து வருது இப்போது. அதனால் மனிதர்கள் எப்படியெல்லாம் பிரகிருதிக்கு எதிராக நடக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இன்று அல்லது இன்னொரு நாளைக்கு அழிவு நிச்சயம். எப்பேற்பட்ட அழிவு அப்படின்னா பெர்மனண்ட் அழிவாயிடும். அது இந்த விந்தியாச்சலனுக்கு வந்து தலையை உசக்க முடியாத அளவுக்கு அவஸ்தை பண்ணிவிட்டார் ரொம்ப டாக்டிக்காக. அவர் தட்சிண பாரத்தில் வந்து உட்காந்து அங்கேயே ஸ்திரமாக்கிட்டார், அங்கே பிளாட் லேண்டெலாம் வாங்கி ஸ்திரதாமசம் பண்ணிட்டார். திரும்பி போனால் தானே விந்தனுக்கு தலையை நிறுத்தணும். அந்த மாதிரி இறைவன் ஏதாவது வழி பண்ணுவார். எப்படியோ முதல்ல வந்து பிரம்மாவனுடைய கிரீடம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் விஷ்ணுவனுடைய கிரீடம் இருக்குது, அதுக்கும் பக்கத்தில் வந்து தேவேந்திரனுடைய கிரீடம் இருக்குது, மற்ற தேவாதேவர்களோட எல்லாம் அப்படி வரிசையாக இருக்கும். எல்லாரும் வந்து பராசக்தியை வந்து நமஸ்காரத்தை பண்ணி அவர்களுடைய சிரஸை அம்பாளுடைய பாதத்தில் இடிக்கும்படியாக நமஸ்காரம் செய்கிறார்கள். இது முதல் ஸ்லோகம் நாம் படிச்சுட்டோம் அந்த விஷயத்தை. பிரசவம் அதே நேரத்தில் திடீர்னு அம்பாள் வந்து உட்கார்ந்த இடத்துலேருந்து எழுந்திருக்கிறார். அதற்கான காரணம் என்ன? உபயா தஸ்ய பவனம். அம்பாள் உட்கார்ந்து இருக்கிற அம்பாளுடைய பவனத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள, மணிதீபத்தில் வீட்டுக்குள்ள பவஸ்யாபியுக்தானேனா பரமசிவன் சட்டன் நடுவில் வந்துடுறார். அதுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச வந்ததும் தவ பரிஜனோக்திஹி, பராசக்தியுடைய தோழிகள், 64 கோடி யோகினி கணசேவிதாயே நமஹா, 64 கோடி குணங்களால் சேவிக்கப்படக்கூடியதான மகாத்மா அம்பாளுக்கு இருக்கு. ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசின்யா தேவதைகள், இவர்களெல்லாம் அம்பாள்கிட்ட எடுத்து சொல்கிறா. அம்பாள் சடனாக எழுந்திருந்ததுமே, திடீர்னு எழுந்ததுமே பரமேஸ்வரனை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக, வெல்கம் பண்ணுறதுக்காக, ஸ்வீகாரம் பண்ணி வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு வருவதற்காக எழுந்திருக்கிறா தேவி. காரணம் என்ன? பராசக்தி வந்து சர்வஜமாக இருந்தால் கூட மூலப்பிரகிருதியான தேவி தான் ஒரு பதிவிரதை அப்படின்னு நிரூபிக்கிறார் பல இடங்களில், தான் சுமங்கலி என்று நிரூபிக்கிறார் பல இடங்களில். அப்பேற்பட்ட ஒருவள் தன்னுடைய கணவனான பரமசிவன் உள்ளே வந்ததுமே காலுக்கு மேலே காலை போட்டு உட்காந்துருப்பாளா, உடனடியாகவே திடீர்னு எழுந்து ஓடுறா அவர் ரிசீவ் பண்ணுறதுக்காக. விஜயதே, விஜயதே அப்படின்னா விஜயம் பண்ணுறது. உத்தானா, உட்காதத்துலேருந்து டக்குன்னு எழுந்திருந்து உடனடியாகவே பரமேஸ்வரர் ரிசீவ் பண்ணுறதுக்கு எழுந்து போகிறான். அப்படி எழுந்திருக்கிற நேரத்தில் என்ன ஆகிறதாம், அம்பாளுடைய பாதங்கள் இங்கே அங்கே இடிக்கும். எதில் இடிக்கும்? இந்த பிரம்மாதிகளுடைய கிரீடத்தில் இடிக்க வாய்ப்புண்டு. அதுதான் ஸ்கலசி, ஒன்றுக்கு ஒன்று தடுக்கக்கூடியதான் அளவுக்கு. ரொம்ப கேவலமாக சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இந்த வாட்டர் ஸ்கேசிட்டி இருக்கிறதால பல கிராமங்கள் உண்டு. அங்கே ஒரு பைப்புக்கு கீழே வரிசையாக குடங்களை அடுக்கி வச்சிருப்பா, ஒரு 3-4 லைன்ஸ் ஆஃப் குடம். சப்போஸ் அந்த பைப்புக்கு அங்கேருந்து எழுந்து ஓடணும் அப்படின்னா ஏதாவது 4 குடத்தில் காலை கையில் இடித்து விழாமல் அங்கேருந்து எழுந்திருக்கவே முடியாது. அதை போய் இன்னொரு நல்ல உதாரணம் சொல்லலாம். ஆத்து மாமி வந்து ரொம்ப திறமையான ஒரு ஸ்கில்ஃபுல் லேடின்னு வச்சுப்போம். ரொம்ப பெருசாக பொட்டுக்கோலம் போடுறதுக்கு தெரியும் அந்த அம்மாவுக்கு. நான் சொல்கிறது புட்டு கிடையாது, பொட்டுக்கோலம். புள்ளி போட்டுட்டு அது வழியாக எடுத்து கோலம் போடுறது. பெருசாக வீட்டு வாசலில் பெரிய கோலம் போடுறா, ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறா. வெளிநாட்டில் போனதான குழந்தைகள் அது கணவன் திடீர்னு வீட்டுக்குள்ளே நுழையறதுக்கு விரும்புகிறார்கள். அவங்க நேரடியாக தானே வீட்டுக்குள்ளே வளைஞ்சு தெரிஞ்சால் வர முடியும், பின்னாடி வழியாக வர முடியும். நேரடியாக வர நேரத்தில் இந்த கோலம் போட்டிருக்கு அப்படிங்கிறதான அந்த
விஷயத்தை இவங்களுக்கு மதிப்பு கொடுக்காம எல்லாம் மைண்டில் வச்சுக்காம அவள் காலால் இங்கே அங்கே மிதிக்காது அங்கே மதிக்காத இங்கே சவிட்டாத வேறு சவிட்டை அப்படின்னு ஒரே அமக்கலமாக போயிடும் அந்த இடத்துல. எங்கே வைப்பான் கால அப்புறமா எப்படி வீட்டுக்குள்ள நுழைய முடியும்? அது மாதிரி இந்த அம்பாளுடைய பரிசேவைகள் சின்ன தேவதைகள் போன்றதான மகாதேவி மாதிரிலாம் அக்கம் பக்கம் உட்காந்துருக்காளே அவர்கள்லாம் சேர்ந்து அம்பாட்ட வான் பண்ணுறா, எச்சரிக்கை பண்ணுறா. எப்படின்னா, அம்மா நீங்கள் எழுந்துட்டேல் எவ்ரி திங் இஸ் ஓகே, ஆனால் உங்கள் கால் வந்து விஷ்ணுனுடைய கிரீடத்தில் பட போகிறது பாரு இப்போ. அப்புறமா அம்பாள் வந்து இந்த காலத்தை ஊனி இன்னொரு காலை தூக்கி வைக்கிறது, அது வந்து பிரம்மனுடைய கிரீடத்தை இடிக்கும். இன்னொரு காலை வைக்கிறதுக்குள்ள இது இந்திரனுடைய கிரீடத்தை இடிக்க போகிறது அப்படின்னு ஒரே கும்பல் அதுக்குள்ள. அப்பேற்பட்டதான ஒரு ட்ரமாட்டிக் சீனாரியோ வந்து ஆதிசங்கர் பகவத்பாதர் தன்னுடைய கண்கூரா பார்க்குறார். பார்த்தத்தை சும்மா இருப்பாரோ, உடனடியாகவே அதுக்கு ஸ்லோகமாக போடுறார். இதுக்கு வழி வச்சு கொடுத்ததும் அம்பாள் தான். பராசக்தியினுடைய மணித்தீபம் என்பது வந்து 25 பிராகாரம் இருக்கு. 25வது பிராகாரத்தை கீழே இருந்து மேலுக்கு 25 எண்ணலாம், மேலிருந்து கீழுக்கு 25 எண்ணலாம். ஸோ அந்த 2 பக்கம் தலை இருக்கிறதான பாம்புகள் உண்டு, தெரியுமோ? நீங்களாம் பார்த்து எவ்வளவு தெரியாது இருக்கு. 2 பக்கம் தலை இருக்கிற மாதிரி, 2 ஒன்று பக்கம் இருக்கும், அந்த பக்கம் இருக்கிற மாதிரி, மேலையும் கீழையும் கேசாதிபாதம் பாதாதிகேசம் சொல்கிற மாதிரி பகவானுடைய சபரிமலை இருக்கிறதான 18ஆம் படிக்கு 1ஆம் படிக்கு என்ன மகாத்மியம் இருக்கோ அதே 18ஆம் படிக்கும் இருக்குது. 18ஆம் படிக்கு என்ன மகாத்மியம் இருக்கோ அதான் 1ஆம் படிக்கும் இருக்குது. ஏன்னா 1 இல்லாமல் 18 18 இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஸோ மேலேருந்து கீழுக்கு கீழே மேலுக்கு பார்க்குற நேரத்தில் 16வது பிராகாரத்தில் பிரம்மதேவன் உட்காந்து தபம் பண்ணிட்டு இருக்கார் பராசக்தியை. பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்கிருத வைபவாயை நமஹா லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு புண்ணிய ஸ்லோகம். 14 15 பிராகாரத்தில் பிரம்மதேவன் இந்திரன் உட்காந்து தபஸ் பண்ணுறார். 14 15 வந்து இந்திரன் உட்காந்து தபஸ் பண்ணுறார். 16வது பிராகாரத்தில் பிரம்மதேவன் உட்காந்து தபஸ் பண்ணுறார். 17 18 பிராகாரத்தில் விஷ்ணு பகவான் உட்காந்து தபஸ் பண்ணுறார். 22 23 பிராகாரத்தில் வந்து சூரியன் மார்த்தாண்ட பைரவாராத்யா மந்திரின்ய சரஜ்துஹு அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில். இப்படி 25 பிராகாரங்கள்லையும் ஒவ்வொருத்தராக உட்காந்து தபம் பண்ணிட்டு இருக்காங்க. 1-2 பேர் கிடையாது. அது நம்ம மணித்தீப சக்கரமே நம்ம போட்டிருக்கோம், வெப்சைட்டில் போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு யாரில் உட்காந்துருக்கா. ஷட் ருதுக்கள் இருக்கிறதுக்குள்ள பலவிதமான உத்தியானங்கள் இருக்குது, பலவிதமான ஏரிகள் இருக்குது, தீர்த்தஸ்தலம், இப்படியெல்லாம் இருக்கிறதான இடத்தில் தான் பராசக்தியோடைய இந்த பவனம் இருக்குது. மணித்தீபம் சுதாசிந்தோர் மத்தியே படித்தோமே. அப்பேற்பட்டதான இந்த ரொம்ப சக்தி வாய்ந்ததான இந்த ஸ்தோத்திரத்தை நாம் ஜெபம் செய்கிற பொழுது நம்ம வந்து வில் பிகம் மோர் ஃப்ளெக்சிபிள். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃப்ளெக்சிபிலிட்டி வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் மேற்பட்ட பொசிஷனில் இருக்கக்கூடியவள் பராசக்தி. அந்த பராசக்தியை வந்து இருந்துட்டான் உட்கார்ந்த சீட்டில் இருந்து. காரணம் என்ன? தன்னுடைய பிரியங்கரனான பர்த்தாவான பரமசிவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சுட்டார். அது அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்ததுமே அம்பாள் வந்து திடீர்னு உட்கார்ந்த இடத்துலேருந்து எழுந்திருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், மகாதேவி மகாதேவி பரமேஸ்வரி, உன்னுடைய இந்த ஆக்ஷனுக்கு காரணம், இந்த பிரவൃத்திக்கு காரணம் நீ உன் கணவன் மேலே வைத்திருக்கக்கூடியதான அன்பு, ஆதரவு, மரியாதை, அவருடைய மகாத்மியம். சக்திக்கு தானே முதல்ல தெரியும் சிவனுடைய மகாத்மியம் என்ன அப்படின்னு. சிவ மகாத்மியத்தை யாரால வாயால் வர்ணித்துக்க முடியும்? எத்தனை மகான்கள் உட்காந்து வர்ணனை பண்ணியிருக்கா, திருந்த முடியுமா? முடியவே முடியாது. சிவனுடைய என்னெல்லாம் மகாத்மியம் இருக்கோ அதெல்லாம் சக்திக்கு சேர்ந்தது, சக்தியோட எல்லாமே சிவனுக்கு சேர்ந்தது. சிவசக்தி அவ ஒரே ஒரு ஆள். அதனால்தான் எத்தனை ஸ்லோகங்களில் வர்ணிச்சாலும் இந்த மகாத்மியத்தை சொல்லி இருக்கிறது கஷ்டம். அவ்வளவு இருக்கும் இனி பாக்கி இருக்கிறதுக்கு. பரமேஸ்வரன் வந்து தேவியினுடைய இந்த சதனத்துக்குள்ள தன்னுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே அம்பாள் வந்து தன்னை மறந்து திடீர்னு உட்கார்ந்தத்துலேருந்து எழுந்திருக்கிற நேரத்தில் அம்பாளுடைய பாதம் ஒருவேளை பிரம்மாவனுடைய கிரீடத்திலேயோ, அது விஷ்ணுவோடைய கிரீடத்தை எடுத்தா ரொம்ப வலிக்கும் அப்படி வர சொல்லிக்கிறாவா. விஷ்ணு பகவானுடைய நிறைய வந்து அதில் வந்து ஜெம்ஸ்டோன்ஸு, ரத்னங்களால், கठोरமான ரத்னங்கள், வஜ்ரமகுடம், அதனால் பண்ணியிருக்கிறதுனால கால் ரொம்ப நொஞ்சு போயிடும் அதில் பட்டுதுன்னா. அப்போ வந்து அங்கே இருக்கிறதான பக்கத்தில் இருக்கிறதான பரிச்சாரிகாக்களாக இருக்கிறதான தேவிமாரெல்லாம், அங்கே எல்லாருமே தேவிமார் தான் இருக்க முடியும். அவங்கெல்லாம் வந்து அதிசயோக்தமாக அம்பாளுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்குறா, அம்மா காலை வைக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கீழே காலை வைங்கோ, என்ன ஏதாவது தடுக்கிடும் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதான என்ன ஒரு அன்போடு சொல்லியிருக்கா. என்ன ஒரு ட்ரமாட்டைஸ்டு ஃபார்ம், சுப்பீரியர் ஒரு இமேஜினேஷன்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கார் பகவத்பாதர். ஏன் இப்படியெல்லாம் ஸ்லோகத்தை எழுதினார் அப்படின்னா, நமக்கு வந்து அம்பாளிடம் அவ்வளோ பெரிய ஒரு ஆர்வம், ஒரு நேசம் நமக்கு உண்டாக வேண்டும். நான் இதை நேரடியாகவே நாமளே வந்து மணித்தீபத்தில் போய் உட்காந்து இதெல்லாம் நேரடியாக பார்க்குற மாதிரி தான் அவர் வந்து இந்த ஸ்லோகங்களெல்லாம் ரச்சனை பண்ணியிருக்கார். ஏன்னா இதில் ரசிக்க வேண்டியதான ஸ்லோகங்கள். இந்த ரசனை வந்து நம்மளுடைய டிஎன்ஏயே சேஞ்ச் பண்ணும், நம்மளுடைய இன்டர்னல் கான்ஸ்டியூஷனே சேஞ்ச் ஆகும். நமக்கு வந்து அம்பாளிடம் வந்து அவ்வளோ பரிமிதமான ஒரு பக்தி உருவாகும். நாமளும் இந்த சதாசிவ குடும்பத்தில் ஒரு அங்கம்தான். கணபதியும் சுப்பிரமணியனும் ஐயப்பனும் அகத்தியரும் இல்லை மற்ற சிவகணங்கள் எல்லாரும் எப்படியெல்லாம்
அந்த சிவசக்தியிடம் நெருங்கி பழகுவார்களோ, அவங்களெல்லாம் பார்ப்பார்களோ, அதை மாதிரி ஒவ்வொரு பக்தனையும் இந்த ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்யக்கூடியவர்கள், சிரவணம் செய்யக்கூடியவர்கள், அர்த்தத்தை புரிந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்கள் எல்லாரையுமே ஆதிசங்கர பகவத்பாதர் அந்த மணி தீபத்துக்கு எடுத்து கூட்டிட்டு போய் அங்கே இருக்கிறதான நிகழ்ச்சியை ஆஸ் இட் இஸ் நாமளே நேரடியாக பார்க்குற மாதிரி இருக்கிறதான அனுபவத்தை தான் இந்த ஸ்லோகம் வழியாக உண்டு பண்ணியிருக்கார். அதனுடைய முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு அபரிமிதமான நிஷ்கபட பக்தியோட ஸ்ரத்தையோட அம்பாளுடைய வீட்டில் பவனத்தில் இந்த மணி தீபத்தில் நடக்கக்கூடியதான நிகழ்ச்சிகள் எல்லாம் நாம் பார்த்து ரசித்து அனுபவிக்க வேண்டும், உத்தமமான பக்தர்களாக வேண்டும் நாம் எல்லாரும் அப்படிங்கிறதான ஒரு நல்ல சத்பாவனை, நல்ல ஒரு விருப்பம். அவருடைய இதயம் என்பது ஆதிசங்கர பகவத்பாதருடைய இதயம் என்பது அம்பாளுடைய இதயம் போல. அபியாஜ கருணாமூர்த்தி அஜ்ஞான துவாந்த தீபிகாயே நமஹ லலிதா சஹஸ்ரநாமத்தில் அபியாஜ கருணாமூர்த்தி அப்படின்னா எண்ணித்தீர்க்க முடியாத அளவுக்கு எல்லையற்றதாக இருக்கிறதான கருணை இருக்கக்கூடியவள் தேவி. அப்பேற்பட்டதான உள்ளந்தான் உத்தமமான ஒரு மகாகுருவனுடைய இதயம் என்பது ஏன்னா காரணம், அவங்களும் இறைவனும் ஆல்மோஸ்ட் ஒன்று ஆகிவிட்டார்கள். பிறகு பிராரப்த கர்மத்தினாலேயும் ஆயுர்பாவம் இருப்பதனாலேயும் அவர்கள் இறைவனிடம் ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் கேட்டுக்கிறான். இறைவனும் பல இடங்களில் சொல்கிற வழக்கம் உண்டு, இது எல்லாம் நீ அனுபவிச்சு கடைசியில் உன்னுடைய மரணத்துக்கு அப்புறமா நீ என்னுடைய உலகம் சேருவாயாக அப்படின்னு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நமக்கு இனி நிறைய நல்ல விஷயங்களே செய்யறதுக்கு இருக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு என்பதனால அதையெல்லாம் ஆதிசங்கர பகவத்பாதர் ஒரு உத்தமனான சீடன் அல்லது பக்தன் பகவானை எப்படி அருக வேண்டும், அந்த இறைவனோட எப்படி ராமா ரமணலம்படாயே நமஹான லலிதா சஹஸ்ரநாமத்தில் நாம் எப்படி இறைவனோடு சேர்ந்து கலந்து இருக்க வேண்டும், சதாசிவ குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஊட்டுகிறார். இப்பேற்பட்டதான இந்த மகாத்மாவுக்கு எத்தனை கோடி ஜென்மாக்கள் நாம் நமஸ்காரத்தை செஞ்சாலும் அது பத்தாக்குறையாகத்தான் இருக்கும். அவ்வளோ காருண்யம் இருக்கக்கூடியதான் அந்த மகாகுருவான ஜெகத்குருவான சர்வேஸ்வரனுக்கு சமமாக இருக்கிறதான இந்த ஆதிசங்கர பகவத்பாதருடைய இந்த காருண்யம் இருக்கிறதான இந்த ஸ்லோகத்தை நாம் ஜெபம் செஞ்சு இறைவனுடைய அனுகிரகத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதில் இருக்கக்கூடியதான நோக்கம். கிரீடம் வைரிஞ்சம் பரிஹரபுரஹா கைடபதிபஹ கடோரே கோடீரே ஸ்கலசி ஜஹி ஜம்பாரி மகுடம் பிரணம்ரே ஸ்வேத்வேஷு பிரசபமுபயா தஸ்ய பவனம் பவஸ்யாப்யுத்தானே தவ பரிஜனோக்திர் விஜயதே. பரிஜனங்களுடைய சொல்லு பராசக்தி ஆதிசங்கர பகவத்பாதருடைய புத்தி வழியாக சென்று இந்த அனுபவத்தை அவருக்கு காட்டி கொடுத்து இந்த அனுபவத்தை அவருடைய கண்களால் பார்க்க வைத்து, ஏன்னா மகான்கள் போய் சொல்ல மாட்டார்கள், அவருக்கு சத்தியம்தான் பிரமாணம், பிரமாணம் தான் சத்தியம், நேரடியாக பார்த்து புரிஞ்சின பிறகுதான் அதை மந்திர வடிவமாக அவர்கள் வெளியிடுவார்கள். ஆகையினால மகான்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கார் அப்படின்றால் அதில் அசத்தியம் இருக்காது, சத்தியம்தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியதான மகாத்மாக்கள். சாதா பக்த ஜனங்கள் வேறு விஷயம். இந்த மாதிரி அவதார மகாத்மங்கள்லாம் இருக்கக்கூடியதான உத்தம பக்தர்கள் பகவானை ஒவ்வொரு பக்தர்களுடைய இதயத்துக்குள்ளேயும் எடுத்து செல்றதுக்குள்ளதான மார்க்கத்தை ரொம்ப சுலபமாகத்தான் கொடுத்துருக்கார்கள். ஒன்றும் காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. ஹதயோகம் பண்ணி 1008 யோக வித்யாபியாசம்லாம் பண்ணித்தான் இந்த யோகிகள்லாம் இறைவனை அடைகிறார்கள். பக்தர்களுக்கு அவ்வளவு சுலபமாக சுகமாக அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காளோ டெய்லி அந்த கிரயங்கள் எல்லாம் பண்ணிண்டே இந்த மாதிரி இறைவன் அனுபவிக்கக்கூடியதான ஒரு சுகத்தை பகவத்பாதர் போன்றதான மகாத்மாக்களால் மட்டும்தான் அமைச்சு கொடுக்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கார். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமத்து. ஹரி ஓம்.